பார்த்தகன்னு மூடாதான் பாசமின்னு நீரச்சி ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் புத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே பத்து பண்ணோ ரோசாவா பார்த்தகன்னு மூடாவா பாசமின்னு நீரச்சி ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் புத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே பத்து பண்ணோ ரோசாவா பார்த்தகன்னு மூடாவா பட்டாலே கரையாரோ கற்பூரோ கரையுது என் மனசு உன்னாலே காத்து பட்டாலே கரையாரோ கற்பூரோ கரையுது என் மனசு உன்னாலே பாடி சத்தியமா கருப்பட்டிய வாசம் ரோசாவே கட்டுக்கதே அத்தனையும் கட்டுக்கதே அத சத்தியமா நம்ப மனோ ஒத்துக்கலே உச்சி வகுந்தெடுத்து பிச்சு போ வச்சையில் பச்சை மலை பக்கத்திலே நீ வந்து சொன்னாங்க சொன்னதிலே கண்ணாத்தா ஓடும் தண்ணீர் நீர் தொட்டா பன்னீர் உனக்கண்ண ராசாத்தி கண்ணீர் ஓடும் தண்ணீர் நீர் தொட்டா பன்னீர் உனக்கண்ண ராசாத்தி
அஞ்சலத்திலே பிறந்த அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரளத்தை இணைந்து துக்க வெள்ளிரேன் அஞ்சலஞ்சு அன்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட சிமாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடுபருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருநாதரை வணங்கி அதன் பிறகு இறைவனை வழிபட்டால் இறைவன் நிலையை பெற முடியும் என்றாலும் கூட இவ்விடத்திலே எனது குருநாதர் ஹரிகரனையும் அவர்களையும் வணங்கி எமது பணி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, ஏனென்றால் இன்று தாய் உள்ளங்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அழகான இந்த தாய் உள்ளங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாய் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையும் இல்லை. அப்படிப்பட்ட தாயை வணங்கி எமது பணி சிறப்படைய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தாய் தாயில்லாமல் நான் இல்லை தாயே எவரும் பிறக்கவில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை. என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் பார்த்து பார்த்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவள் தாய். நிகராக தந்தையாகப்பட்டவர் அந்த குழந்தையின் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக எப்போதும் வாழ்நாள் முழுவதும் சுமைதாங்கியாக இருந்து அந்த குடும்பத்திற்காக காலை முதல் இரவு வரை எப்போதும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் தந்தை. அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கிட்ட போதிலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது அற்புதமான இந்த வனத்தை பார்த்தாலும் கூட, ஏனென்றால் பிரசித்தி பெற்ற தலம்
1932ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இந்த கட்டப்பட்ட இந்த கோயிலாகப்பட்டது சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களையும் தாய்மார்களையும் பார்க்கின்ற பொழுது இந்த கோவிலை கும்பாபிஷேகம் செய்த பிறகு இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவரும் மாணவ மாணவிகள் அனைவருமே ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கல்வி ஞானம் அனைத்திலுமே ஒரு நல்ல ஒரு வேலையில மிகப்பெரிய ஒரு உச்சநிலையை அடையக்கூடிய வாய்ப்பு இன்னும் சிறிது காலங்களில் வரப்போகிறது. ஏனென்றால் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்த பிறகு கண்டிப்பாக இது உறுதியாக நடக்கும். என்றாலும் கூட இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது உள்ளே போய் வந்த உடனே உள்ள போய் பார்த்தேன். பார்க்கின்ற பொழுது இந்த ஆலயத்தை பார்த்த உடனே ஒரு அமைதி, ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன நெகிழ்ச்சி. இப்படிப்பட்ட அழகான இந்த கோயிலை பராமரித்து அனைவரும் தாய்மார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா வெள்ளி செவ்வாய் சதுர்த்தி பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள்ல நீங்க இறை வழிபாடு செய்து தமது குடும்பத்துல பூஜை இறையில விளக்கேற்றிட்டு வந்துட்டு இந்த சன்னதியில சிவனுடைய சன்னதியில விளக்கேற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நினைத்தது எல்லாம் கிட்டும். அப்படிப்பட்ட அழகான இன்பமயமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலையின் மத்தியிலே அழகான இந்த நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதை கண்டாலும் கூட நாட்டியம் ஆடுகின்ற அழகின்ற வழிகளிலே பூ மாலையில் பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலை பசுமை என்னும் நிறமாக தென்படுகின்ற அழகன் வெளிகளிலே இந்த இடத்திலே அற்புதமான இந்த வனத்திலே ஏதோ ஒரு குரலின் ஓசை ஒன்று கேட்கின்றது. இந்த குரலின் ஓசை என்னவாக இருக்கும் என்று சத்தம், அந்த சத்தத்தின் ஒளியை செவிகள் கொடுத்து கேட்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சத்தம் சத்தம் தான் அந்த சவுண்ட். ஆலயத்தில் மணி, ஆலய மணி ஓசைகளே வருகிறது. 5 மணி ஆச்சா? 5 மணி சவுண்ட். ஆமா, திங்கள் என்று பொங்கல் வரும், பொங்கல் என்று வருகின்ற பொழுது சுவையை தரும். அப்படி சுவையை தருகின்ற அழகான இந்த இடத்திலே இன்னொரு முறை இந்த சத்தம் என்னவாக இருக்கும்? சத்தம் ஆலோலம் சோ, ஆலோலம் சோ என்ற அழகான இனிதான இந்த கானம். இந்த கானத்தை கேட்ட உடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்த சிலையாக நிற்பது எதற்காக?
குழல் இனிது யாழ் இனிது அமிழ்தம் இனிது அழகான இன்பத் தமிழ் பேசுகின்ற இந்த அழகென்னும் வெளிகளிலே அமுதாக தருகின்ற தமிழ் அன்னையின் மடியிலே பார்க்கின்ற அனைத்து குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பாடுபட்டாலும் கூட இவள் பாடுகின்ற ஆளவளம் சொல்கின்ற அழகான இந்த குரலை கேட்கின்ற பொழுது மூன்று தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் காவியங்களில் திகழக்கூடிய அழகான இந்த இடத்திலே தமிழ் அன்னையின் முன்பு இந்த மூன்று தமிழும் ஒன்றாக சங்கமிக்கும் இடமாக தெரிகிறது என்றால் மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ நீ ஊரேந்த வெளிவந்த மன்னவனோ நீ ஊரேந்த வெளிவந்த மன்னவனோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ அவள் அடி பழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் அடி பழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் கோவியதோ உன்னிடமோ என்றாலும் நடந்தால் நடையழகு இடையழகு உடல் அழகு அண்ணன் நடை சின்ன இடை வண்ண உடை அணிந்து வந்தாலும் கூட இத்தகைய நடனமாடுகின்ற அழகான இவள் வெளிகள் பார்க்கின்ற பொழுது இவள் பார்க்கின்ற பார்வை ஒரு பக்கமாக ஒரு கண்களை சாய்த்து பார்க்கிறாளே இவ்வாறு சாய்த்து பார்க்கக்கூடிய இவள் கண்களை நான் காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இந்த கண்களாகப்பட்டது பார்வை என்னவாக இருக்கும் என்று ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணு சாக்கிறா அவ உடத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 ஒரு பக்கம் பார்க்கிறா கண்ணு சாக்கிறா அவ உடத்தை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 ஆடையே திருத்துறா அள்ளி அள்ளி சொல்லுறா ஆடையே திருத்துறா அள்ளி அள்ளி சொல்லுறா கையாலே இழுக்கிறார்
நெஞ்சை தாளாட்டுறார். ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணை காக்கிறார். அவ வந்துட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. காலாலே குழந்தையை குழந்தை போட்டு காட்டுறார். காலையில் நிலத்தே கோலம் போட்டு காட்டுறான். தம்பி ஓட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறார். தம்பி ஓட்ட சண்டையே கண்ணத்தை தேய்க்கிறான். கண்களை மூடி மூடி தாரை கொஞ்சம் காட்டுறார். கண்களை மூடி மூடி தாரை கொஞ்சம் காட்டுறான். அந்த பாழ நான் கொடுத்தார். கையை தொட்டு வாங்குறார். ஏன் கையை தொட்டு வாங்குறார். கைவினை பட்டதுமே காற்றும் குழுங்குது. கைவினை பட்டது நீ பால் கொண்டு குழுங்குது. கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு வருங்குது. உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது. என்கிட்ட மயங்குது. உன்முகம் பார்த்ததுமா உண்மையெல்லாம் விளங்குது. இப்ப உண்மையெல்லாம் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணை சாக்கிறார். இடுகிறாள் புன்னகை. இந்த புன்னகையை கண்டவுடனே வாழ்விலே எப்போது மனமகிழ்ச்சி. அந்த மனமகிழ்ச்சியை காணுகின்ற அழகான இன்பமான இந்த இனிய வேளையிலும் கூட இவள் தேவலோக மங்கையாக தென்படுவாளோ? அப்படி தேவலோக மங்கையாக இருக்கின்ற அவள் தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாளோ? அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அபிநயம் மீட்டுகின்ற அழகான சுந்தரியாக இவள் விளங்குகின்றாளோ என்று பார்க்கின்ற பொழுது அழகென்று மொழிகளிலே இவள் அழகை, இந்த சுந்தரியாக மீட்டக்கூடிய இவள் அழகை பார்க்கின்ற பொழுது கார்மேகங்களுக்கு நிகரான அழகான இவள் கூந்தல், அழகிய 3ஆம் பிறை நெற்றி, வெள்ளை போன்ற புருவம், விரும்பத்தக்க அழகான இவள் பருவம். இந்த பெண்ணுக்கு இல்லை என்ற கர்வம், ஈடு இணையில்லாத ஒருவன், மதங்களை போன்ற 2 புஜங்கள், ஆளிலை போன்ற வயிறு, அதில் அழகான சுழி என்றாலும் கூட அழகான இசையமைப்பாளர்கள் என்கிட்டீங்கன்னா இப்படிப்பட்ட இசையமைப்பாளர்களை சந்திக்கின்ற இந்த தருணம் இன்றைய நிலையில் இறைவன் எனக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதி இவ்விடத்திலே அழகான ஒளி பெருக்கி என்கிட்ட ஒளியை பெருக்கி வாழ்களை எப்போதும் அப்படி அந்த பெருக்கி 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 கொடுக்கக்கூடிய என்ற அப்படி வரக்கூடிய பெருக்கள் தான் வருகின்ற 18ஆம் தேதி வரப்போகுது ஆடி பெருக்கு. அப்படி ஆடி பெருக்கு, அந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு இறை வழிபாடு செய்து தமது குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும். அப்படி வணங்கி வந்தால் வாழ்விலே எப்போதும் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி எப்போதும் கிட்டும் என்றாலும் கூட இவ்விடத்திலே அபிநயமிட்டுகின்ற அழகான இந்த சுந்தரியை காண வேண்டும். அதன் பிறகு அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலில் ஊடுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலில் ஊடுகிறாள். விழிகளில் கடிதம் தீர்க்கிறாள், கவிதையை சுவை ஊடுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், ஆசை கனலில் ஊடுகிறாள்.
அங்கும் இங்கும் உலாவும் ஆடவளை காண வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது பொன்மா ஒரு ஆள் தான் சங்குண்டு வருவேன், சேனம்னு வருவான். அது உனக்கு வருவேன் என்கிட்ட சங்குங்க. ஆமா ஆமா. யார் யாரு நீ? இடத்துல காவலாளி. என்னை வழிமறிக்கக்கூடிய காரணம் என்ன? நீதான் இடத்துக்கு வந்திருக்க. எனக்கு சொந்தமானது உள்ள போகும்பொழுது என்னை வழிமறிக்கிறீங்களா? என்ன காரணம்? சொந்தமானது உள்ள வச்சா? அம்மா நான் கேட்கிறேன், என்ன 12 மணில இருந்து யாருனாவது வந்த மணி மாத்தான் இருக்கீங்க? நானும் வர்ற அளப்புலாம் பிரச்சனை பண்ணி எதிர்த்து தான் பாக்குறேன். ஆனா வந்துருது நிக்க மாட்டீங்க. நீர் எதுக்கு வந்தீரு? அழகான மான்குட்டியை துரத்தி. மானுக்குட்டி? மான்குட்டி. மான் இங்க இருக்குன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? துரத்தி வந்தது நானுங்க. நீங்களே துரத்துனீங்களா? அம்மா மானோட நானோட நானோட மானோட இப்படி எங்க போச்சு? அப்படிங்கிற மான் உள்ள போனது. மானு துரத்தி வந்திருக்கீங்க. அம்மா அந்த மானு எங்க இடத்துக்குள்ள ஒடியாந்துருச்சு, உள்ள போயிருச்சு. அதனால மான கொடுங்கன்னு கேக்குறீங்க. அதனால அப்போ நீங்க எங்க இடத்துக்கு மானம் கட்டு வந்திருக்கீங்க. மான்குட்டியே கேட்டு இல்லைன்னா ஒதுங்கிக்கங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன். உள்ள போய் ஓ ஏய் வாய உள்ள கம்பி வெளி போட்டுக்கீங்க, இதுல ஊத்தினா மான தேடி வந்ததெல்லாம் சரித்த. சரி தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க பாருங்களேன், தவறான இடத்துக்கு நான் போக மாட்டேங்க. ஏங்க நாங்க குறிஞ்சி நிலத்துல திணை விதைச்சிருக்கோம். சரி திணையில பாத்தீங்கன்னா அந்த கரும்பு சோகையில சொன இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதே போல சொன எங்க இதுல இருக்கு. இதுக்குள்ள மானு போச்சுன்னா மானோட உடம்பெல்லாம் சொன குத்தி அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அரிப்பண்டில உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி அரிக்கிறப்ப மான் அதுக்குள்ள போகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்றீங்க. அதனால உங்க மான் இங்க வர வாய்ப்பு இல்ல. நீங்க வாய்ப்பு இருந்தா பாக்க, வாய்ப்பு இல்ல பார்க்க கூடாதுல்ல. அதனால வாய்ப்பு இல்ல கேற. அப்ப வார்த்தைகளே வருது பாருங்களேன் உங்களுக்கு. மான் இருக்குங்க, புடிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா நானும் வேடுவர் இருந்தா நீங்களும் வேடுவர் இருந்தா உங்களை போய் நான் வந்து கஷ்டப்பட விட மாட்டேன். மானு இல்ல 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 மான் இருக்கு. வாய்ப்பு எப்போதுமே என்ன கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கலாம். சரி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன ஆகும்? சரி மான பாத்தீங்களா? மான பாத்தீங்க. சரி இங்க இருக்கிறவங்க யாராவது மான நீங்க பாத்தீங்களா? மான் இங்க ஓடுச்சா? என்னது என்னது ஓடுச்சுன்னு ஆட்டுறியா இல்ல உனக்கு கழுத்து நிக்காதா? மான நீ பார்த்த? இப்ப பார்த்துட்டு நீ எங்க புடுங்க போறப்ப? ஏய் விட்டு தூங்க போற? மான் மான் மான். சரி மான் வந்ததா கூட இருந்துட்டு போட்டும். சரி நீங்க தேடி வந்த மான் ஆம்பள மானா பொம்பள மானா? பெண்மான், பெட்டை மான், கட்டழகு பெட்டை மான். பெட்டை மான். பெட்டை மான தெரிஞ்சிருக்கீங்க? ஆமா பெண்மானே. ஏங்க அது ஓடி வர்ற வேகத்துல அது ஆண்மான் தான் பெண்மான் தான் எப்படி பார்க்க முடியும்? ஓடுகிற ஓட்டத்திலே தெரிஞ்சுக்கிற வேணாமாங்க. சரி பார்த்த உடனே ஓடுற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா வாழை தூக்கிட்டு ஓடுனா அது ஆண்மான். எப்படி? வாழை ஓடுகின்ற பொழுது வாழை தூக்கிட்டு ஓடும். சரி மாதிரி எல்லாம் நன்கு தூக்கணும். பெண்மான் என்ன தெரியுங்களா? பெண்மான் வந்து வாளை மடக்கி கொண்டு மடக்கிட்டு ஓடும். அதுதான் பெண்ணின் தன்மை. இப்படி மடக்கிட்டு ஓடும். பெண்மை என்றால் மென்மை, மென்மை என்றால் மேன்மை உள்ளம் படைத்த பெண்மான் தன் குறியை மறைத்து ஓடுமையா. நீங்க நட்டமா இருந்ததை பாத்துறீங்களா மூடி இருந்ததை பாத்தீங்களா? இப்படி பார்க்கல, இப்படி